குடும்பத்திலே தோற்று போகின்ற பிள்ளைகள் நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். பிள்ளைகள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே கற்றுக்கொள்கின்றார்கள். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீர். பாராட்டப்பட வேண்டிய குழந்தைகள் பாராட்டப்பட்டே ஆக வேண்டும். பள்ளிக்கூடத்தில் மார்க் அதிகமாக வாங்கினாலோ, ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது வந்தாலோ மட்டும்தான் பெற்றோர்கள் பாராட்டணும்னு நினைக்காதீங்க. உண்மை பேசுவதை, ஒழுக்கமாக நடப்பதை, பகிர்ந்தளிக்கின்ற பண்பை, அன்பு செலுத்துவதை அத்துணையையும் பாராட்ட பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி புறநானூரில் சொன்னான். பெற்று கொடுப்பது தாயினுடைய வேலை. அந்த பிள்ளையை பெரியவளாக்குவது, உயர்ந்தவளாக்குவது, பண்புள்ளவளாக்குவது, அறிவுள்ளவளாக்குவது தந்தையினுடைய வேலைன்னா. நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, பிள்ளை நிறைய மார்க் +2 வாங்கினா கேக் ஊட்டும் போது முதல்ல அம்மாவுக்கு பக்கத்தில் அப்பா தான் போஸ் கொடுப்பாரு. பாத்தியாடி என் பிள்ளைய எவ்வளோ புத்திசாலின்னு. பிள்ளை உருப்படாமல் போனா என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனால் தந்தையினுடைய கடமை என்னன்னு. தாயையும் விட்டு வைக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன். புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் குடும்பத்திலே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற சூழ்நிலையை பொறுத்ததேன். இப்போ எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய், பிள்ளைங்க நல்லபடியாக பண்புள்ள பிள்ளைகளாக வந்துட்டா அதை பார்த்து தினம் தினம் மகிழ்ச்சி அடைகின்ற பெற்றோர்களையும் நாம் பார்க்கின்றோம். அதே பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டால், வாழ்க்கையில் தவறிப்போனால், சரியாக படிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் தினம் தினம் கண்ணீர் சிந்துவதையும் நாம் பார்க்கின்றோம். எல்லா பெற்றோர்களுமே பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். எங்கே தவறுகின்றோம்? காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்ததை இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் தன்னுடைய சுயசரிதையிலே குறிப்பிடுகின்றார். ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக, வீர சிவாஜியாக உருவாக்கியது என்னுடைய தாய் என்று சிவாஜி தன்னுடைய சுயசரிதையிலே குறிப்பிடுகின்றான். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய ஏழை தாயே என்று குறிப்பிடுகிறார் மகாத்மா காந்தி. சமீபத்திலே 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண்ணை இதயத்திலே கோளாறு என்று அழைத்து கொண்டு ஒரு மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். இந்தியாவிலே பெரிய மருத்துவமனைகள் அது ஒன்று. கதையல்ல, நிஜம். 100 டாக்டர் அந்த டாக்டருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. சின்ன குழந்தைங்கிறதுனால எல்லா டாக்டரும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதயத்தில் கோளாறு இருக்குன்னு கொண்டு போய் பெரிய டாக்டர்கிட்ட விட்றாங்க. பெரிய டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, இதயத்தில் கோளாறு இருக்கு. அம்மா அப்பாவை கூப்பிட்றாரு. இந்த குழந்தை 3 மாதம் தான் உயிருடன் இருக்கும். சர்ஜரி பண்ண முடியாதான்னு அம்மா அப்பா கேட்குறாங்க. பண்ணலாம். 30% மட்டுமே இந்த குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்புண்டு. மீதமுள்ள 70% இறந்து போவதற்குத்தான் வாய்ப்பு. இந்த சூழ்நிலையிலே சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான்னு உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன், நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறார். கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். வேறு வழி இல்லை, ஒத்துக்கிறாங்க. ஒரே வாரத்தில் சின்ன குழந்தையாக இருக்கேன்னு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருது. அட்மிஷன் அன்றைக்கே போட்டுறாரு. ஒவ்வொரு நாள் அந்த டாக்டர் அந்த வழியாக போகும்போதும், அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஏழை தாய் அந்த குழந்தையிடம் சொல்லுவதை கேட்கின்றார். தினமும் உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கிறார், நிச்சயமாக கடவுள் நம்மை காப்பாற்றுவார். 10% இருந்தால் கூட நீ பிழைத்துக் கொள்வாய், 30% உனக்கு இருக்கிறது பிழைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு நல்லபடியாக போவோம். இதை சொல்கிறத டெய்லி கேட்டுக்கிட்டே போகிறார். இவருக்கே மனசில் இவ்வளவு குறைச்ச வாய்ப்பு இருக்கும்போது இந்த தாய் இவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகின்றாளே என்று வியந்து போகின்றார்.
7வது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு. அந்த ஆப்ரேஷன் டேபிளில் குழந்தை பயப்படக்கூடாதுன்னு 10 டாக்டர் புடை சூழ முகத்துலலாம் கட்டிட்டு க்ரீன் கோட்லாம் போட்டுட்டு டாக்டர்ஸ் மாதிரி வந்துடுறாங்க. உள்ள வந்த பிறகு ஒரு தட்டு தட்டி கொடுத்து, நீ கவலைப்படாத, நிச்சயமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தை சொல்லுது, டாக்டர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. என்னிட்ட கேள்வியாம்மா என்னன்னு கேட்குறாரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உண்மையிலே இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. குழந்தை பயப்படுது போல் இருக்குன்னு அனஸ்தேசியா கொடுத்து தாம்மா நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன், உனக்கு வலிக்காதுன்னு சொல்கிறார். திரும்பவும் அந்த குழந்தை சொல்லுது, டாக்டர், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ். என் கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லலைங்க. ஆமாம்மா அறுப்பேன், ஒரு நாளைக்கு 10 இதய ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லுது அந்த குழந்தை, எங்கள் அம்மா என்னுடைய இதயத்தில் கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க, நீங்கள் இதயத்தை ஓப்பன் பண்ணி அறுக்கும்போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கடவுளை நான் நேராக பார்த்ததில்லை, எப்படி இருந்தாருன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும், நான் கேட்பேன் அப்படின்னு மிரண்டு போகிறார் டாக்டர். ஆப்ரேஷன் நடக்குது, 5.5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் நடக்குது. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு குழந்தை இறந்து போகின்றது. ஒரு நாளைக்கு 100 ஆப்ரேஷன் பண்ணுற அந்த டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அப்போ நினைக்கிறாரு, எனக்கு கடவுள் பக்தி கிடையாது, என்னுடைய திறமையையும் படிப்பையும் மட்டுமே நம்பி நான் வாழ்பவன். ஆனால் இந்த ஏழை தாய் இந்த குழந்தை இடத்தில் ஏற்படுத்திய நம்பிக்கை, தெய்வ பக்தி, அதாவது இந்த குழந்தையை பிழைக்க வைத்திருக்கலாமே, என்னுடைய அத்துணை பயிற்சிகளும் வீணாக போய்விட்டது, இனிமேல் இந்த குழந்தை எப்படி பிழைக்கும்? உண்மையிலேயே கடவுள் இருந்திருந்தால், உண்மையிலேயே அந்த தாய் ஊட்டிய நம்பிக்கை உண்மையாக இருந்தால் இந்த குழந்தை பிழைத்திருக்கலாமே என்று நினைத்து கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு அடி மேலே எடுத்து வைக்கிறார், நகர்ந்து போகிறதுக்கு, பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் அந்த டாக்டரை ஒரு தட்டு தட்டி, டாக்டர், பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் என்று சொல்லுகிறது. வியந்து போன டாக்டர் இதயத்திற்குரிய நுரையீரலுக்குரிய எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ண சொல்லி அவசர அவசரமாக எல்லோரும் அந்த வேலையை தொடர்கிறார்கள். 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்சஸ். 60 வயது வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறார். ஒரு வாரம் கழித்து போகிறப்ப எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு, இந்த குழந்தை கடவுள் எப்படி இருக்குன்னு கேட்குமே, நான் என்னையா சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு மற்ற டாக்டர்கிட்ட. கடவுளை பார்க்க முடியாது, உணர முடியும் என்று சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு முடிவோடு அந்த ரூமுக்கு போகிறார். குழந்தை எந்திரிச்சு ஓடியாந்து டாக்டர் காலை கட்டிக்கிட்டு, தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குது. எந்திரிக்க சொல்கிறார். சற்று நகர்ந்து கொண்டு, கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று காண்பிக்கின்றார். அங்கே அவளுடைய ஏழை தாய் நின்று கொண்டிருக்கின்றார். நீங்க தான் கடவுளான்னு போய் காலை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அழுவுது. டைரி எடுத்து எழுதுறார் அவரு, இந்த குழந்தை உயிர் பிழைத்ததுக்கு காரணம் நான் அல்ல, கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை, உன்னால் பிழைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தினம் தினம் அந்த பெண்ணினுடைய மனதிலே சொல்லி, அந்த குழந்தை பிழைத்ததற்கு காரணம் அந்த ஏழை தாய் அந்த குழந்தைக்கு கொடுத்த நம்பிக்கையே என்று எழுதுகின்றார். மிகப்பெரிய பலம் வாய்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்தால் அறிவு வளர்ச்சி இல்லாத குழந்தை அறிவாளி ஆகிறது, உயிரே போகின்ற சூழ்நிலையில் இருந்த குழந்தை உயிர் பிழைக்கின்றது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது 8ஆம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 11வது வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் பள்ளி சீருடையிலே போதையிலே பேருந்து நிலையத்திலே விழுந்து கிடக்கின்றாள். 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பையன் காதல் தோல்வியிலே விதவை தாயை விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றான். கல்லூரியிலே படிக்கிறவன் கழுத்திலே இருக்கிற செயினை அறுத்து விட்டு கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றான். கல்லூரியை முடித்தவன் கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்திலே பெற்றோரும் அத்துணை பேரும் கதற காவல் கைதியாகின்றான். இதெல்லாம் ஏன் நடக்குது? முதல்ல சொன்ன தாய்மார்களும் இருக்கிறாங்க. எல்லா தாய்மார்களும் பிள்ளையை நல்லா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சமூகம் எங்கே இருந்து உருவாகிறது? யார் காரணம்? நாம் சிந்திப்பது உண்டா? குடும்பம்தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்கள்.
பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதில் பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாது. குடும்பத்தில் பிள்ளைங்க பெற்றோர்களிடமிருந்து அணையும், கேள்வி மேல் கேள்வியாக கேட்கும், பதில் கிடைக்கிறதா என்று பார்க்கும், தன் பள்ளியில் நடந்த அத்துணையையும் பெற்றோரிடம் சொல்லும், அதற்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா என்று பார்க்கும், தன்னிடம் பெற்றோர்கள் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று பார்க்கும். குடும்பத்திலே தோற்று போகின்ற பிள்ளைகள் நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். இதே போல தோற்று போன பிள்ளைகள் நிறைந்த இடமாக நட்பு வட்டாரம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே கற்றுக்கொள்கின்றார்கள். நான் காவல்துறை அதிகாரியாக 3 பேர் செய்த ஒரு கொலையை 3 பேரையும் அழைத்து நான் விசாரிக்கின்றேன். 3 பேருடைய பெற்றோர்களும் என்னிடம் வருகின்றார்கள். ஒவ்வொருவருடையும் தனியாக நான் விசாரிக்கும் போது ஒவ்வொருவரும் சொன்னது என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லவன், கெட்ட நட்பு, சேர்க்க சரியில்லை. 3 பேரும் இப்படி சொன்னால் உண்மையிலேயே கெட்ட பிள்ளை யார்? அப்படி கெட்ட நட்புக்கு அந்த பிள்ளைகளை தள்ளுவது யார்? நாம் சிந்தித்திருக்கின்றோமா? உளவியல் ரீதியாக சிலவற்றை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கின்ற குடும்பங்களிலே நடப்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? வேலைக்காரிகிட்ட பிள்ளைய விட்டுட்டு போறீங்க. வேலைக்காரி நல்ல வேலைக்காரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 1 பாத்ரூம் போகிறது, 2 பாத்ரூம் போகிறதெல்லாம் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் தான் அந்த இடங்களிலே கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இயற்கையும் கூட. வேலைக்காரி அதை செய்யும்போது பெற்றோர்கள் மீது தன்னை அறியாமலே பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாகிறது. நீங்கள் கிம்பர் கார்டனில் விட்டு அங்கே உள்ள ஆயாட்டை விட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் ஆயாட்டை விட்டாலும் சரி, பின்னால் குற்றவாளிகளை விசாரித்த காவல்துறை அதிகாரியாக நான் இதனை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். இப்படி பெற்றோர்களிடம் ஏற்படுகின்ற வெறுப்பு காலப்போக்கிலே ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி பெற்றோர்கள் மீது வன்மத்தை உண்டாக்கி விடுகிறதுங்க. வேலைக்கு வர்றவங்க எல்லாம் மன மகிழ்ச்சியோட அவங்க வேலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு இல்லையா? வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது அல்லவா? எல்லா வேலைக்காரர்களும் தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு கிடைக்காதது இந்த பிள்ளைக்கு இவ்வளவு கிடைக்குது, நம்ம பிள்ளைக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கும் போது சில வேலை பார்ப்பவர்கள் பிள்ளைகளை தவறாக வழி நடத்துகிறார்கள், பிள்ளைகளை தொந்தரவு செய்கிறார்கள். பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத போது டிவியில் தவறான நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார்கள், செல்போனில் தவறான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அத்துணையையும் கேட்டு அந்த பிள்ளைகள் வளர்கிறது. தவறு எங்கே ஆரம்பிக்கின்றது? சிந்தித்து பாருங்கள். யார் காரணம்? பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படிங்கிறான் வள்ளுவன். என்ன அர்த்தம்? உன்கிட்ட இருக்கிற செல்வத்திலேயே உபயோகமான மிகப்பெரிய செல்வம் உன்னுடைய குழந்தை தான். இப்போ என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் என்பதை பெற்றோர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே. பணம் தேடுவதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அப்பாக்கள், மெகா சீரியல் பார்ப்பதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அம்மாக்கள், மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொல்லித் தருவது? யாருங்க சொல்லி தருவா? நினைச்சு பாருங்க. பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகின்ற நபர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. பொருள் என்பது நான் பணத்தை குறிப்பிடுகின்றேன், வாழ்க்கை என்பது பிள்ளைகளை குறிப்பிடுகின்றேன். ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது
விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் அத்துணை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். தமிழகத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் தங்களுடைய சதையாகவும் உணர்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைக்கின்ற பெற்றோர்கள் தமிழக பெற்றோர்கள். தவறில்லை. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னா, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணுங்கிற கனவு அம்மாவுக்கெல்லாம். பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணுங்கிற கனவு அப்பாவுக்கெல்லாம். ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிவதில்லை, அப்துல் கலாமுடைய அம்மாவோ பில்கேட்ஸினுடைய அப்பாவோ கனவு காணவில்லை. பெற்றோர்களே, கனவு கண்டது அப்துல் கலாமும் பில்கேட்ஸும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய கனவு என்ன என்று பார்த்து அதற்கு நீங்கள் ஒரு உந்து சக்தியாக இல்லாமல் உங்களுக்கு கிடைக்காததை, உங்களால் முடியாததை பிள்ளைகளிடம் திணிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சாத்தியப்படும்? நினைத்து பாருங்கள். இது மட்டும் இல்ல, ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு சுயம் உண்டு. ஒரு பிள்ளையை மற்றொரு பிள்ளையோடு எக்காரணம் கொண்டும் ஒப்பிடாதீர்கள். ஏன் தெரியுமா? எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லைன்னு எங்கேயாவது என்னைக்காவது சொல்லியிருக்கா உங்கள்கிட்ட? பாரு, தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது. ஒவ்வொன்றுமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையை போல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது முற்றிலுமான தவறு என்பதை மனதிலே பதிய வைக்கிறேன். இப்போ 20 வயது மகனுக்கும் 15 வயது மகளுக்கும் பிரச்சனை இல்லாத பெற்றோர்கள் உலகத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் உங்கள் மீது கோபப்படுவதில்லை, உங்கள் மீது வெறுப்படைவதில்லை. அவர்களுக்கு தெரியும் உங்களுடைய அருமை. எங்க பிரச்சனைன்னா, அந்த பிள்ளைகளினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளை குறைத்து எடை போடுகின்ற பெற்றோர்கள், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அளவுக்கு மீறி பிள்ளைகள் மீது அதிகாரத்தை செலுத்துகின்ற பெற்றோர்கள். முறைகளின் மீது தான் அந்த பிள்ளைகளுக்கு கோபமே தவிர உங்கள் மீது அல்ல. பாராட்டப்பட வேண்டிய குழந்தைகள் பாராட்டப்பட்டே ஆக வேண்டும். பள்ளிக்கூடத்தில் மார்க் அதிகமாக வாங்கினாலோ ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது வந்தாலோ மட்டும்தான் பெற்றோர்கள் பாராட்டணும்னு நினைக்காதீங்க. உண்மை பேசுவதை, ஒழுக்கமாக நடப்பதை, பகிர்ந்தளிக்கின்ற பண்பை, அன்பு செலுத்துவதை அத்துணையையும் பாராட்ட பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எத்தனை பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கு? அதை நம்ம செய்கிறோமா? செய்யறதில்லையே. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் தவறான வார்த்தைகளை பெற்றோர்கள் உபயோகிக்காதீர்கள். கோபப்படாதீர்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். யாகாவாராயினும் நான் காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டுண்டான். இனிய உளவாக இல்லாத கூறல் கனியிருப்ப காய்க வந்தற்றுனா. பிள்ளைங்களுக்கு முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைங்க நடக்கும். நீங்கள் சொல்லுவதை பிள்ளைகள் செய்வதில்லை, நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்யும். போல செய்தல் தான் பிள்ளைகளுடைய தலையாய குணம் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை பேச கற்றுக் கொடுங்கள். ஸ்கூலில் யார் கேட்டாலும் தண்ணி கொடுக்கக்கூடாது, நீ மட்டும்தான் குடிக்கணும், நாளைக்கு உங்களுக்கே தண்ணி ஊற்றாது. குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு தார்மீக உரிமை என்ன இருக்கின்றது? டிவி பார்த்து கொண்டே இருக்கின்ற பெற்றோர்கள், +2 படிக்கும்போது கூட நிறுத்தாமல் டிவி பார்க்கிற பெற்றோர்கள் பிள்ளையை டிவி பார்க்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் நல்லபடியாக வளர வேண்டும் என்றால் அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது, பெற்றோர்கள் கையிலே தான் இருக்கிறது.
பள்ளிக்கூடத்திற்கு போனால் அங்கு 40 பேருக்கு ஒரு ஆசிரியை, உங்களுக்கு ஒரே பிள்ளை. அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்த்தெடுக்கக்கூடிய பக்குவம், வாய்ப்பு, பொறுப்பு யாருக்கு அதிகம் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகின்றேன்.